தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/3/2026 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் காலை 9:57 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சனிப்பெயர்ச்சி விழா. வாக்கிய கணித ரீதியாக இன்று காலை 7:56 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் செல்கின்றார். அதற்கான பலன்கள் எல்லாம் 24/2/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நமது தினத்தந்தையில் ஆன்மீகம் என்ற மலரிலே என்னுடைய 12 ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் வெளிவந்ததை நீங்கள் படித்திருக்கலாம். அதே நேரத்தில் தந்தி தொலைக்காட்சியிலே நான் பேசிய சனிப்பெயர்ச்சி பலன்களையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு சனிப்பெயர்ச்சி ஆகிறது. சனிப்பெயர்ச்சி என்று சொன்னாலே எல்லோருக்குமே ஒரு பயம் வந்துவிடும். என்ன செய்ய போகிறதோ, நமக்கு எப்படி வருகிறது என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். காரணம், இந்த ஆண்டு சனி பயிற்சியாகி வருவது மீன ராசிகள் என்று சொன்னால், மீன ராசி குருவுக்குரிய வீடு. நவகிரகங்களிலேயே நல்ல கிரகம் என்று வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான். அப்படி சுபகிரகத்தின் வீட்டிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது போல, அவருடைய என்ன மாதிரியான குணங்கள் இருந்தாலும் கூட அதை மாற்றி நல்ல விதமாக நமக்கு பலன்களை அளிக்கக்கூடிய விதத்திலே சனி பகவான் காட்சி தருகின்றார். அப்படிப்பட்ட சனி பகவான் 7.5 சனியாக இருப்பவர்களுக்கு விலகுகிறது. அஷ்டமத்து சனியாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகுகிறது. கண்டக சனியாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து விலகி அஷ்டமத்து சனி தொடருகின்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பரிபூர்ணமாக விலகி பஞ்சமஸ்தானத்திற்கு வந்து மிக அற்புதமான பலன்களை இனி அள்ளி வழங்கப் போகிறது. இன்று முதல் 2.5 ஆண்டு காலம் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இன்றிலிருந்து தொடங்குகின்றது. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 ஆரம்பிக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க என்ன வழி? சனிக்கிழமை சனியை வழிபடலாம். அதற்கு பிறகு சனி பிடிக்காத தெய்வம் என்று சொல்லக்கூடிய அனுமன், விநாயகரை வழிபடலாம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புராணங்கள் சொல்கின்றன. அனுமன் ஒரு முறை சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்த பொழுது அனுமனுக்கு நட்சத்திரம் மூல நட்சத்திரம். எனவே அவருக்கு பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சனியின் பாதிப்பில் அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தவுடனே அனுமனை வந்து பிடித்துக் கொள்ள வந்தாராம். எந்த இடத்திலே நான் பிடித்துக் கொள்ள என்று கேட்டாராம். அனுமன் உடனே என்ன சொன்னாராம்? தலையில் இருக்கின்ற அந்த சஞ்சீவி மலையை மேலே தூக்கி நீ தலையிலே நீ உட்கார்ந்து கொள் என்றாராம். தலையில் சனி பகவான் உட்கார்ந்த உடனே மேலே மலையை தூக்கி வைத்து விட்டாராம். அனுமன் தலைக்கும் சஞ்சீவி மலைக்கும் நடுவிலே அந்த சனி பகவான் சிக்கியதாக புராணங்களிலே ஒரு கதை வரும். அப்போது அந்த சனி பகவான் சொன்னாராம், நான் இனிமேல் உன்னை தொழுபவர்களை நான் விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார்களாம். ஆகினாலே ஒரு குறிப்பிட்ட நாளிகை அவருடைய தலையில் இருந்துவிட்டு விலகியதாகவும், அந்த அனுமனை நாம் கும்பிட்டால் சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடலாம் என்றும் சொல்வார்கள். பொதுவாக இதற்கென்றே ஒரு பாடல் நான் எழுதியிருக்கின்றேன். சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க என்ன வழி? நல்லெண்ணெய் முகம் பார்த்து தானம் செய்தல். நல்லெண்ணெயில முகத்தை பார்த்து தானம் கொடுப்பாங்களாம். இந்த 60ஆம் ஆண்டு கல்யாண விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதியருக்கு கொடுப்பாங்க. நல்லெண்ணெய் முகம் பார்த்து தானம் செய்தல், நாள் சனியில் இயன்றவரை அன்னதானம், எழுதீபம் சந்நிதியில் ஏற்றி வைத்தல், எதிர்காலம் நலமாக கவசம் பாடல். சனி கவசத்தை தினம் பாடி கும்பிடணும். சொல்லும் சொல் நேர்மறையாய் உச்சரித்தல். எப்பவுமே சனி ஆதிக்க காலத்துல வேண்டாம், இல்லை, சனி என்கிற வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது. துணி கருப்பு நீலத்தை தானம் செய்தல். யாருக்கும் பொருள் கொடுத்து வஸ்திர தானம் கொடுத்தா நீலம் கலந்தது கொடுக்கலாம். எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு இல்லத்தில் வரவழைத்து உண்ண வைத்தல். காகான்னு கூப்பிட்டு தினந்தோறும் காகத்துக்கு சோறு வைக்கணும். அதுல கொஞ்சம் எள் கலந்திருக்கணும். வெல்கின்ற வழிகாட்டும் விநாயகருக்கும் விரைந்தோடி பறந்து வரும் அனுமனுக்கும் வல்ல சனி சன்னதிக்கும் ஒரே நாளில் வணங்குபவர் துயர் விலகி வளர்ச்சி காண்பார்னு அந்த பாடல். அதாவது ஒரே நாளையில காலையில் எழுந்திருச்சோன்ன விநாயக பெருமான், அதற்கு பிறகு சனி பகவான், அதற்கு பிறகு அனுமன். இந்த மூணையும் ஒரே நாளையில கும்பிடலாம். இயலாதவர்கள் அனுமனை மட்டுமாவது கும்பிட வேண்டும். சனி பகவானை உள்ளன்போடு வழிபட வேண்டும். இப்படியெல்லாம் வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் 7.5 சனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விரயச்சனி ஆரம்பம். விரயங்கள் கொஞ்சம் வரலாம். எனவே அதற்காக வருமானம் வராமல் இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம். வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் வந்த மறுநிமிடமே செலவாகும். எனவே சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வைக்கக்கூடிய விதத்திலே நண்பர்களும் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் லாபச்சனி. லாபம் அதிகரிக்கும். தொழிலே கூட உங்களுக்கு அதிகமான லாபம் வரலாம். மிதமிஞ்சிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கின்ற பொழுது இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் யோசிப்பீர்கள். அதே நேரத்தில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்றைக்கு 10லே சனி. முத்தான தொழில் வாய்க்கப் போகிறது. இதுவரை நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் அதிலிருந்து விலகி சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். சுயதொழில் தொடங்குபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பெற்றோர்களின் உடல்நலத்தில் சிறிது கவனம் தேவை. என்ன இருந்தாலும் இன்று வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. இன்று முதல் பாக்கியஸ்தான சனி. பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வரப்போகின்றது. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு வரும். தேக நலனுக்காக செலவிட்ட தொகை இனி குறையும். மனக்குழப்பங்கள் அகலும். வீண் பிடிவாதங்களால் இருந்த விபரீதமான சில பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது மாறப்போகின்றது. இந்த நாள் நல்ல நாள், இனிய நாள், யோகமான நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி தொடர்ந்து விட்டது. எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வாகன மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். பெற்றோர்களையும் உற்றோர் உறவினர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. வரவு வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கும். கவனம் தேவை. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனி. 7லே சனி இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். சவால்களை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். சச்சரவை விட்டு சமாதானமாக இருப்பது நல்லது. அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் செலுத்துங்கள். ஓய்வு உங்களுக்கு அதிகம் தேவை. அலைச்சலை குறைத்துக் கொண்டு நீங்கள் உணவுகளில் கூட கட்டுப்பாடுகளை செலுத்துவதன் மூலம் உற்சாகத்தோடு பணிபுரிய இயலும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ரோகச்சனி. 6ஆம் இடத்திலே சனி என்றால் 6ஆம் இடம் எதிரிகள் ஸ்தானம். எனவே கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கலாம். ரோகங்கள் உங்களுக்கு வரலாம். இருந்தாலும் கூட அது குரு வீடு என்பதனாலே பெரிய அளவில் பாதிக்காது. பொதுவாக இன்றைய தினம் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தின் ஒத்துழைப்போடு சில பணிகளை முடிப்பீர்கள். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனி விலகிவிட்டது. இனிமேல் உங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் மிக அற்புதமான பலன்கள் வெற்றி கொடி பறக்கும் விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாகவே உங்களுக்கு உலா வரப்போகின்றன. குறிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதனாலே பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொகை வரவும் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு இன்று முதல் அர்த்தாஷ்டம சனி. 4லே சனி இருந்தால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். பெற்றோர் வழியிலே பிரச்சனைகள் உருவாகலாம். இடம்புமையாலும் பிரச்சனைகள் வரலாம். வழக்குகள் புதிதாக வரும். மிக மிக கவனம் தேவை. இருந்தாலும் அது குரு வீடு. உங்கள் ராசிநாதன் குரு என்பதனாலே குருவை வழிபட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் சனி பகவானை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். என்றாலும் கூட பொதுவாகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புது முயற்சிகளில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு தேவை. மகர ராசினியர்களே, உங்களுக்கு இந்த மகத்துவமான நாள். 7ரை சனி விலகியது. இனி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை அகலும். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது குடும்பச்சனி. இன்று சனி விலகி ஜென்மச்சனி விலகி குடும்பச்சனி ஆகிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே மிக மிக கவனம் தேவை. எதிலும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். விரயங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கு விழிப்புணர்ச்சி தேவை.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி என்றாலே உங்கள் ராசியிலேயே சனி வருவது. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் அதிகரிப்பது மட்டுமல்ல, வீட்டு குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம். எது இருந்தாலும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உண்டு. இன்று உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் என்றாலும் கூட கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வதே நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.